வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்னென்ன ஃபீச்சர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதாவது என்னன்னா, ஆப்வியஸ்லி நீங்கள் கூகுள் பே யூஸ் பண்ணியிருப்பீங்க, பேடிஎம், ஃபோன்பே, ஸோ இது மூணு ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபியூச்சர் வரப்போகுது. அதாவது டிசப்பியரிங் மெசேஜ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக எப்படி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மெசேஜ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோன்னா வாட்ஸ்அப் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா நிறைய ஃபீச்சர் சொல்லிட்டாங்க. அதாவது என்னன்னா அந்த மியூட் ஃபார் 1 இயர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த டிசப்பியரிங் மெசேஜ், அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டோரேஜ், அந்த டிசைன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த 4வது ஃபீச்சரை இப்போ இது சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக வந்து பார்த்தோன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படும். அதாவது என்னன்னா நீங்கள் கூகுள் பே யூஸ் பண்ணியதே கூகுள் பேல வந்து பார்த்தோன்னா ஒரு அக்கௌண்ட் இன்னொரு அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் கூகுள் பேயாக இருக்கட்டும், இல்லை பேடிஎம்மாக இருக்கட்டும், இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஃபோன்பே அதெல்லாம் மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா இப்போ வாட்ஸ்அப்லேயே கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா அது எப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது என்னன்னா நீங்கள் பேடிஎம்ல இந்த ஃபோன்பேலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தெரியும், நீங்கள் யூபிஐ நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது ஒரு பேமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஐ நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் டைப் பண்ணாத வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மணி போகும். அதாவது நீங்கள் வந்து இதில் வந்து எப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பர் போடுறமா கேட்டிங்கன்னா, ஆமாம் நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பர் இதில் போடுறது வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பர்லாம் போட்டு நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது நீங்கள் நார்மலாக ஒரு மெசேஜ் எப்படி சென்ட் பண்ணுவீங்க, ஏதாவது டைப் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி தான் அதே மாதிரி தான் நீங்கள் மணி சென்ட் பண்ணுறது இருக்கும். ஸோ அந்த எப்படின்னா ஒரு லிங்க் மாதிரி போகும் அந்த மணி அப்படிங்கிறது. ஸோ அந்த லிங்க் மாதிரி போகும்போது அந்த லிங்க் வந்து நீங்கள் யாருக்கு அந்த மணி சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சரி அவங்க நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். சென்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறப்ப அவங்க அக்கௌண்ட், அதாவது அவங்க இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறப்ப ரிசீவ் ஆயிரும். ஸோ அவங்க அக்கௌண்ட் ஏறிடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் பேங்க் போகணுமோ இல்லை எங்கே போகணுமோ அவசியமே கிடையாது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் அவங்க அக்கௌண்ட்டை போட்டுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும் நீங்கள் பண்ணும்போது யூபிஐ நம்பர், அதாவது ஓடிபி நம்பர், பின் நம்பர், ஸோ அது மாதிரி யூபிஐ பின் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வச்சுக்கணும். ஸோ அந்த ஒரு பேமெண்ட் அப்படிங்கிறப்ப நீங்கள் யூபிஐ நம்பர் போட்டால் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். நீங்கள் யூபிஐ நம்பர் போடலை அப்படிங்கிறப்ப அந்த பேமெண்ட் அப்படிங்கிறது அன்சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஆகும். இது எப்படி வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பண்ணாங்க. ஸோ வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பண்ண கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க சில ஆர்கனைசேஷன்ஸோட சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது என்பிசிஏ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது யூபிஐ அப்படிங்கிறாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறப்போ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட ஆக்சஸ் வேணும், அதாவது உங்கள் பேங்க்கோட ஆக்சஸ் வேணும். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 160 பேங்க்கோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. வாட்ஸ்அப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 160 பேங்க்கோட பார்ட்னர்ஷிப் வச்சு, ஸோ நீங்கள் எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க மெயினான 5 பேங்க்கோடய வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அந்த மெயினான அந்த 5 பேங்க் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஐசிஐசிஐ பேங்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஜியோ பேமெண்ட் பேங்க். ஸோ இதுலலாம் வந்து பார்த்தோன்னா வந்து லிங்க் வச்சிருக்காங்க, அதாவது பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் எங்கே அந்த 160 பேங்க்கில் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேங்க், அதாவது நீங்கள் ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க நீங்கள் உங்களால் வந்து பார்த்தோன்னா வாட்ஸ்அப்பில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்போ இது சேஃபாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா 100% வந்து பார்த்தோன்னா சேஃபாக இருக்கும். இந்த பிரைவசி செக்யூரிட்டியில் வந்து பார்த்தோன்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது உங்களோட மணி வந்து பார்த்தோன்னா யாராலையும் வந்து பார்த்தோன்னா எடுக்க முடியாது. வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதாவது நார்மலாக நீங்கள் பேடிஎம்மாக இருக்கட்டும், இல்லை அப்படிங்கிறப்ப கூகுள் பே, ஃபோன்பேலாம் நீங்கள் சென்ட் பண்ணதை விட வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு சேட், அதாவது ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மணியை சென்ட் பண்ணலாம், அதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபியூச்சர் மூலியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வேணால் நீங்கள் மணி சென்ட் பண்ணிக்கலாம். ஒரு குரூப்பில் இந்த மாதிரி இந்த லிங்கை சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஒருத்தரால் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிசீவ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அந்த யூபிஐ நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த ரிசீவருக்கும் ஒரே யூபிஐ நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் அந்த யூபிஐ நம்பர் அப்படிங்கிறத சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். அந்த யூபிஐ நம்பர் டைப் பண்ணாதான் அந்த லிங்க் யூஸ் பண்ணி அந்த நம்பர் டைப் பண்ணாதான் ரிசீவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபியூச்சர் வந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறது கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்க நினைச்சீங்க அப்படிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.